பிரதர், நான் உங்ககிட்ட ஜாதகம் பார்த்தது எனக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, நான் நிறைய பேர் ஜாதகம் பார்த்துருக்கேன். அவங்க எப்படின்னா அந்தரம் சூட்சமம் முடக்கு ராசி அப்படி இப்படின்ட்டு அந்த ஜோசிய பாஷையில பேசுவாங்க. நமக்கு என்ன புரியுங்கிறது கரெக்டாக சொல்ல மாட்டாங்க. இல்லைன்னா உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டுட்டு அதுக்கு என்ன இதுவோ அது மட்டும் சொல்லுவாங்க. நீங்கள் அப்படி கிடையாது. என்ன ரீசன், எதனால் நீங்கள் பிரச்சனை, அதுக்கு என்ன பண்ணணும், இது எதனால் இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறீங்க இல்லையா, அதுவே. ஏன்னா மற்றவங்களாம் அவ்வளோ தூரம்லாம் பேச மாட்டாங்க. நீங்கள் டைம் எடுத்து எஃபர்ட் எடுத்து அது எங்கள் பிரச்சனை உங்கள் பிரச்சனை மாதிரி கனெக்ட் பண்ணி நீங்கள் பார்த்து பேசிகிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு விஷயமும். அதுவே உங்களோட ஒரு ப்ளஸ்ஸு. ரெண்டாவது டைம் பார்க்கறது இல்லை. சில பேர் ஏதோ அந்த கோர்ட்டில் வாதாடுற மாதிரி டைம் பார்த்து டக்குன்னு அரை மணி நேரமாக அவ்வளோதான் அப்பாயின்மெண்ட்டு, அதுக்கு காசும் கூட வாங்குவாங்க. காசும் கம்மி, அந்த எஃபர்ட்டும் ரொம்ப அதிகமாக போடுறீங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் உங்களோட ப்ளஸ்ஸு. ரெண்டாவது, எல்லாத்துக்கும் எப்படி புரியணுமோ ஜோசி பாஷையில் பேசாமல் நார்மலாக ஜோதியமே தெரியாதவங்க அவங்களுக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அதை மாதிரி கரெக்டாக பேசுகிறீங்க. ஸோ அதுதான் பிரதர். அதுபோக இந்த மருத்துவ ஜோதிடங்கிற பேரில் மருத்துவத்தை சம்பந்தமான பிரச்சனைகளையும் சொல்கிறீங்களா, அந்த ஒரு விஷயம். அப்புறம் பிரதர், எல்லாருமே ஜோசியம் பார்க்கும்போது சொல்லுவாங்க, கோயிலுக்கு போங்க, குலசாமி கும்பிடுங்க, இந்த சாமி பண்ணுங்க, அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அது எல்லாருமே அது அக்செப்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுவாங்களான்னு கேட்டால் இருக்காது. ஏன்னா அதுக்கான ரீசன், கரெக்டான ரீசன் நீங்கள் கொடுப்பீங்க இல்லையா. இப்போ நான் காலைல எந்திரிக்கணும், அப்போ தான் நான் போலீஸ் ட்ரைனிங் பாஸ் பண்ண முடியும், இந்த ரீசன் இருந்தால் தான் நான் காலைல எந்திரிக்க முடியும். சும்மா காலைல எந்திரினா எப்படி எந்திரிப்பேன், அந்த மாதிரி நீங்கள் அந்த ஜாதகம் பார்க்கும் போதே ஒவ்வொரு ரீசனும் கொடுப்பீங்க இல்லையா கரெக்டாக. அந்த ரீசன் கொடுக்குறதே ஒரு நமக்கு ஓகே, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, அப்ப நம்ம இப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற மைண்ட்ல வந்துடும் ஆட்டோமேட்டிக்காவே. அது எதுவா இருந்தாலும் சரி. ரொம்ப நன்றி பிரதர். எனக்கு இவ்வளவு தூரம் எஃபர்ட் எடுத்து பார்த்ததுக்கும் எனக்கு இவ்வளவு தூரம் எனக்கு இது பண்ணதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பிரதர்.